ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா பேசி வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கடுத்து இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வரும். இதே மாதிரி நம்ம பேசியும் போடுவோம். ஸோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது வால் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த ஆஞ்சலிக் பேண்ட்ஸு, ஆஞ்சலிக் ஷர்ட்ஸுன்னு 2 ஈவெண்ட் விட்டாங்களே, அந்த மாதிரி இப்போது ஆஞ்சலிக் க்ளோவால் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஈவெண்ட்டு புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்னா, வால் ராயல்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்பின் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு 3-4 க்ளோவால் வந்து பார்த்தா கிராண்ட் ப்ரைஸாக வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு க்ளோவால் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிராண்ட் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்லேயும் ஒரு 4 க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த 4 க்ளோவாலில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் க்ளோவாலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் தராங்க. இந்த இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன்ல இந்த க்ளோவால். இப்போ இந்த க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிராண்ட் ப்ரைஸு. பட் இதை தாண்டி இன்னும் 3 க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு இதுதான் கிடைக்கணும் அது மாதிரி அவசியம் கிடையாது. எனக்கு அந்த 3 க்ளோவாலில் இருந்து கூட ஏதாவது ஒரு க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ 4 க்ளோவால் இருக்கா. பட் இப்போ இந்த 4மே நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஒரு 2, 3 அந்த மாதிரிலாம் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 க்ளோவாலில் வெறும் 1 தான் எடுக்க போகிறோம். எனக்கு 1 கிடச்சாலே போதும். அண்ட் நான் இந்த 4 க்ளோவாலில் பார்த்தேன். 4 க்ளோவாலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4மே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த 4ல் எது வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பின் பண்ண போகிறோம். இதுதான் கிடைக்குதுன்னா இது கிடைச்சா கூட ஓகே தான். இல்லை அந்த 4ல் வேறு ஏதாவது கிடைச்சா ஓகே தான். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 டைமண்டு, 5 ஸ்பின்னுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 45 டைமண்டு. வால் ராயல்னாலே அப்படி தான். பட் இந்த ஈவெண்ட்டில் ஏதோ 5 டைமண்ட் குறைச்சிருக்காங்க. ஸோ 40 டைமண்டு. ஸோ ஒரு மொத்தமாக பார்த்தா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கே டோட்டலாக 50 ஸ்பின்னா. ஸோ 40 டைமண்டு, 5 ஸ்பின்னு, டோட்டலாக 50 ஸ்பின்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளோவால் வாங்குறதுக்கே வந்து 1500 டைமண்ட்லேருந்து 2000 டைமண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தா வந்து எடுக்கும் நீங்கள் ஸ்பின் பண்ணுறதா இருந்தால். அது இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் இன்னும் ஸ்பின் பண்ணல அப்படின்னா நீ தான் லாஸ்ட் டே ஸ்பின் பண்ணிங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் நீ தான் லாஸ்ட் டே. நான் நாளைக்கு வந்து பார்த்தா இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இன்னி தான் லாஸ்ட் டே. யாரெல்லாம் இன்னும் ஸ்பின் பண்ணலையோ வாங்கிக்கோங்க. பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 1500 டைமண்ட்லேருந்து 2000 டைமண்ட் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ளோவால் இப்போ இந்த மெயின் க்ளோவால் இந்த ஆஞ்சலிக் க்ளோவால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு க்ளோவால் கிராண்ட் ப்ரைஸாக உங்களுக்கு வந்து வேறு மற்ற 3 க்ளோவாலேருந்து கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஒரு வேளை ஃபஸ்ட்டு இது கிடைக்கலன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு 1500 டைமண்ட்லேருந்து 2000 டைமண்ட் நீங்கள் வந்து டாப்அப் பண்ணால் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இப்போ நம்ம ஸ்பின் பண்ணுற இதுக்கு வந்து போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமுக்கு வரோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தா 52 டைமண்ட் அது இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. பட் இது வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பத்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கான பங்கை நான் எடுத்துக்கிறேன் ஒரு 50 டைமண்ட். ஸோ அப்படி பார்த்தா 102 டைமண்ட் இருக்குது. இது பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, பார்த்தா தான் தெரியும் இது பத்துமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்த ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு மொத்தம் டோட்டலாக 50 ஸ்பின் இருக்குது. நம்ம ஆன்லைன் நிறைய ஸ்பின் பண்ணிட்டோம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்னும் கிராண்ட் ப்ரைஸ் வித்தின் 18 ஸ்பின்ஸ் தான். ஸோ அதனால் இந்த 102 டைமண்ட் இந்த 18 ஸ்பின்னில் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்தா தான் தெரியும்.
ஸோ இதான் இந்த க்ளோவால் கிடைக்குமா கிடைக்காதோ பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ இந்த 102 டைமண்டில் ஒரு 40 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா 62 டைமண்ட் மிச்சம் இருக்கும். சரியா? ஓகே, ஸ்பின் கிடைக்கலங்க. 62 டைமண்ட் இருக்கா? இன்னொரு 5 ஸ்பின் போடலாம் நம்ம. இங்கே இன்னொரு 5 ஸ்பின் போடு. இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கலங்க. கிடைக்கல. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 22 டைமண்ட் இருக்குல்ல, இல்லை ஒரு ஸ்பின்னாக போட வேண்டியதான். இதில் கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். 9 டைமண்ட் கிடைக்கல. ஐயோ லாஸ்ட் ஸ்பின்னுங்க, கிடைக்குமான்னு பார்ப்போம். ஐயோ கச்சிச்சு. ஆனால் இந்த குளோவால் இல்லை, இந்த குளோவால் கச்சிருக்கு. பட் பரவாயில்ல, ஒரு குளோவால் கச்சிச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து இந்த க்ளோவால் எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன்ல, இப்போ அதுதான் கிடைக்கும்னு அவசியம் இல்லை, வேறு எந்த க்ளோவால் வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணுவோம். அதையுமே நம்ம வந்து வீடியோவாக போடுவோம். இதில் நான் ஆல்ரெடி பாதி ஸ்பின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பின் பண்ணுற மாதிரி வீடியோவே கவர் பண்ணுற மாதிரி நான் போடுவேன். ஸோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பின் அடுத்து எதில் போகணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இந்த வின்செஸ்டர் கன் இருக்குல்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு கன் ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபேடட் வீல் ஈவெண்ட்டு. அதுலேயுமே ஆக்சுவலாக ஆல்ரெடி 3 ஸ்பின் போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இனிமேலேருந்து நான் கரெக்டாக போடுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு அதுவாக இருக்கும். ஒரு வேளை டைமண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு போட்டு ஸ்பின் பண்ணி எடுத்துடும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவாக இருக்கும். ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது இல்லாமல் என்னுடைய ஐடிக்கு யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. என்னோடய யூஐடியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஐடி நேம் பார்த்தீங்கன்னா டீமன் ஜாட். ஸோ என்னோடய யூஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது 101046662202. யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் ரிப்ளையும் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.